அக்பர் சக்கரவர்த்திக்கு வெற்றிலை போடும் பழக்கம் இருந்தது. அதிலும் குறிப்பாக சௌகத் அலி தயாரிக்கும் பீடா அவருக்கு மிகவும் பிடிக்கும். அவன் தயாரிக்கும் பீடா மிக பிரமாதமாக இருப்பதாக அக்பர் அடிக்கடி அவனிடமே புகழ்ந்து பேசுவதுண்டு. அந்த சமயங்களில் சௌகத் அலி அக்பருக்கு சலாம் செய்துவிட்டு, பீடா தயாரிப்பது எனக்கு கைவந்த கலை. என்னுடைய 8வது வயது முதல் இந்த தொழிலை நான் செய்து கொண்டிருக்கிறேன். சக்கரவர்த்தியான உங்களுக்கு நான் பீடா தயாரித்துக் கொடுப்பதை பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன் என்றான். அக்பர் அன்று முதல் தான் எங்கு சென்றாலும் தன்னுடன் சௌகத் அலியையும் உடன் அழைத்துச் செல்லத் தொடங்கினார். இவ்வாறு 3 ஆண்டுகள் கழிந்தன. ஒருநாள் அலி பீடாவில் கைத்தவறி சிறிது அதிகமாக சுண்ணாம்பினை கலந்துவிட்டான். அதை தின்ற அக்பரின் நாக்கு வெந்துவிட்டது. உடனே பீடாவை துப்பியவாறே, முட்டாள், உன்னுடைய பீடாவை தின்று என் நாக்கு வெந்துவிட்டது. பீடா தயாரிப்பதில் தலை சிறந்தவன் என்று ஓயாமல் பெருமையடித்துக் கொண்டாயே, இதுவா நீ தயாரிக்கும் லட்சணம் என்று சீறினார். அலி பயத்தினால் மிகவும் நடுங்க ஆரம்பித்து விட்டான். மிக கோபத்துடன் அவனை முறைத்து பார்த்தவாறே, உடனே சென்று ஒரு பை நிறைய சுண்ணாம்பு கொண்டு வா என்று கட்டளையிட்டார். அலி கடைக்குப் போய் ஒரு பை நிறைய சுண்ணாம்பு வாங்கினான். அப்போது அங்கே வந்த மகேஷ்தாஸ், அலி, என்ன விஷயம், எதற்கு இத்தனை சுண்ணாம்பு என்று கேட்டான். இதை சக்கரவர்த்தி வாங்கி வரச் சொன்னார், ஏன் என்று எனக்கு தெரியவில்லை என்றான் அலி. தெரியவில்லையா? எந்த சந்தர்ப்பத்தில் இதை வாங்கச் சொன்னார்